இந்தியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் என்பது தற்போது பரபரப்பாக நடந்து வருகிறது. இந்த தொடரில் இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் 2 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறது. இந்த டெஸ்ட் தொடரை பொறுத்தவரையில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தையும் தாண்டி இந்த தொடரில் எளிதாக இந்திய அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற நம்பிக்கை இந்த நொடியில் வந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு காரணம், இந்திய அணிக்கு தற்போது எதிர்பாராத புதிய அதிரடி மன்னன் ஒருவர் கிடைத்துவிட்டார். இப்படி ஒரு பேட்ஸ்மேனை எப்படி IPL அணிகள் கூட தவறவிட்டது என்றுதான் தெரியவில்லை. அந்தளவுக்கு ஒரு அசூரத்தனமான வில்லாதி வில்லனான ஒரு பேட்ஸ்மேன் இந்திய அணி கண்டுபிடித்து விட்டது. அவங்க தற்போது இந்தியா இலங்கை அணிகளுக்கு எதிரான 2 டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டிய சூழலில்தான் இருக்கிறது. ஏனென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான இறுதிப் போட்டியில் பங்கு பெற வேண்டுமென்றால் டெஸ்ட் உலகக்கோப்பைக்கான புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்க வேண்டும். ஆனால் தற்போது இந்த புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி 6வது இடத்தில்தான் இருக்கிறது. ஆகவே இனிவரும் ஒவ்வொரு டெஸ்ட் தொடரிலும் அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் பெரும்பாலான போட்டிகளில் வெற்றி பெற்றாலே இந்த புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடத்தை இந்திய அணியால் பிடித்துவிட முடியும். அதுவும் இப்போது புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்தில் இருக்கும் இலங்கை அணியை இந்த தொடரில் இந்திய அணி 2 போட்டிகளிலும் வென்றுவிட்டால் கண்டிப்பாக இந்த புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி 3 அல்லது 4வது இடத்திற்கு சென்றுவிடும். அதன் பிறகு அடுத்தடுத்த போட்டிகளில் பெரும்பாலான வெற்றிகளை பெற்று முதல் 2 இடத்தை பிடித்துவிட முடியும். ஆகவே முதல் 2 இடத்தை பிடிப்பதற்கு இந்தியா இலங்கை தொடரில், அதாவது இந்த இலங்கை தொடரில் இந்திய அணி கட்டாயம் வெற்றி பெற வேண்டியதுதான் இப்போது முக்கியமாக மாறியிருக்கிறது. ஆகவே அதன்படி பார்த்தால் இந்த இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடர் என்பது இந்திய அணிக்கு மிக முக்கிய உலகக்கோப்பைக்கு நிகராக போட்டியாக மாறியிருக்கிறது. ஆகவேதான் இந்த தொடரில் இந்திய அணி எப்படியாவது வெற்றி பெற வேண்டிய சூழலிலும் இருக்கிறது. அந்த சூழலில்தான் இந்திய அணி தற்போது ஒரு சில புதிய மாற்றத்தையும் செய்திருக்கிறது. அதாவது இந்த டெஸ்ட் தொடரில் தற்போது சூரியவன்சிக்கு வார்ம் அப் மேட்சுகளில் வாய்ப்பு கொடுத்து வருகிறது. அதேபோல அதிகாரப்பூர்வ அணியில் மானவ் சுதர் என்ற புதிய ஆல்ரவுண்டரை இந்திய அணி களமிறக்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் டெஸ்ட் தொடர் என்று வந்துவிட்டால் முகமது சிராஜ், யாஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட் என முக்கியமான வீரர்களும் இந்திய அணியில் இணைந்துவிட்டனர். ஆகவேதான் இந்த டெஸ்ட் தொடர் மீதான எதிர்பார்ப்பும் எகிறியிருக்கிறது. இந்த சூழலில்தான் இந்த இரு அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியும் தொடங்கியது. இந்த போட்டி தொடங்கி முதலில் இந்திய அணி பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது. அதாவது டாஸை வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்வதாக முடிவெடுத்தது. பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங்கில் சூரியவன்சியும் யாஸ்வி ஜெய்ஸ்வாலும் களமிறங்கினார்கள். அப்படியாக களமிறங்கிய இந்த இருவரும் சூப்பராகவே விளையாடினார்கள். இதற்கு முன்பு நடைபெற்ற வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் உலக சாதனை ரன் குவிப்பில் ஈடுபட்ட இவர்கள் இப்போது அதே போல ஒரு ஆட்டத்தை தொடங்கி வைத்தனர். பின்னர் ஒரு கட்டத்தில் சூரியவன்சி திடீரென விக்கெட்டை இழக்க, அதுவும் 98 ரன்கள் எடுத்திருந்த போது சதத்தை தொட முடியாமல் இவரது விக்கெட்டை இழக்க, இது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. அதன் பிறகு KL ராகுல், ரிஷப் பண்ட், சுப்மன் கில் என மற்றவர்களும் பேட்டிங் செய்ய களமிறங்கி ஓரளவுக்கு தேவையான ரன்களை எடுத்து கொடுத்தனர். அதன் பிறகு சரியாக 6வது பேட்ஸ்மேனாக மானவ் சுதர் என்ற புதிய வீரர் களமிறங்கினார். இவர் ஒரு ஆல்ரவுண்டர் ஆவார். அதாவது நம்முடைய ரவீந்திர ஜடேஜா போல பவுலிங் ஆல்ரவுண்டர் ஆவார். ஆனாலும் ஜடேஜா போலவே பேட்டிங்கில் தான் இவரது திறமை என்பது அதிகப்படியாக வெளிப்பட்டுள்ளது. அதிலும் இந்த டெஸ்ட் தொடரில் ரவீந்திர ஜடேஜாவுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. நீண்ட நாட்கள் கழித்து இந்திய அணிக்காக ரவீந்திர ஜடேஜா இந்த தொடரில் களமிறங்கியிருந்தார். ஒரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் செய்ய, மறுபக்கம் இந்த புதிய அதிரடி வீரர் மானவ் என்பவரும் பேட்டிங் செய்திருந்தார். வழக்கமாக இதுபோன்ற புதுமுக வீரர்களை அவ்வப்போது இந்திய அணி களமிறக்குவதுண்டு. அப்படியாகத்தான் இந்த ஒரு மானவ் என்ற வீரரும் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பையெல்லாம் தாண்டி இந்த மனுஷன் மிகப்பெரிய சம்பவத்தை இந்த போட்டியில் செஞ்சுட்டாப்புலங்க. அவங்க அறிமுக புதுமுக வீரராக சீனியர் இந்திய அணிக்காக களமிறங்கிய இந்த மானவ் என்ற பேட்ஸ்மேன் இந்த போட்டியில் அதிரடியில் வெளுத்து எடுத்துவிட்டார். கிட்டத்தட்ட T20 போட்டியை மிஞ்சும் அளவுக்கு வெறித்தனமாக பேட்டிங் செய்திருந்தார். இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், சூப்பர் ஓவர்களில் ஒரு பேட்ஸ்மேன் எந்தளவுக்கு அதிரடியாக விளையாடுவாரோ
அந்த அளவுக்கான அதிரடியை இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் விளையாடியிருந்தார். அதுவும் ஒவ்வொரு ஓவரிலும். ஒரு கட்டத்தில் வீரேந்தர் சேவாக், சூரியவன்சி, அபிஷேக் சர்மா என இந்த மூவரையும் கலந்து ஒரு பேட்ஸ்மேனை உருவாக்கியது போலத்தான் இவரது ஆட்டம் இருந்தது. அந்தளவுக்கு அதிரடி சூறாவளியாக இந்த போட்டியில் வெளிப்படுத்தினார். அதுவும் இவர் எதிர்கொண்ட முதல் 18 பந்துகளிலேயே அரை சதத்தை தொட்டுவிட்டார். எப்படி? டெஸ்ட் போட்டி ஒன்றில் அறிமுக வீரராக களமிறங்கி அதுவும் ஒரு ஆல்ரவுண்டராக இருந்து கொண்டு வெறும் 18 பந்தில் அரை சதம் என்பதெல்லாம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு இருந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த அரை சதம் எடுப்பதற்குள் இவர் 6 சிக்சர்களை விளாசியிருந்தார். அந்தளவுக்கு அதிரடியாக விளையாடி 50 ரன்களை கடந்தும் கூட இவரது அதிரடி துளி கூட குறையவில்லை. இவரது அதிரடி என்பது இன்னும் அதிகமானது. ஒரு கட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருப்பது கனவா அல்லது கற்பனையா என்ற சந்தேகமே ஏற்படுவது போல அப்படி ஒரு அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். ஒரு கட்டத்திற்கு மேல் இவர் அடிக்கும் ஒவ்வொரு பந்தும் சிக்ஸராகத்தான் இருக்கும் என்று அனைவரும் நம்பத் தொடங்கிவிட்டனர். அந்தளவுக்கு வெறித்தனமான பேட்டிங்கை இவர் செய்து கொண்டிருக்க எதிரே விளையாடிய ரவீந்திர ஜடேஜாவே இவரை பார்த்து மிரண்டு போய் பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். ரவீந்திர ஜடேஜாவுக்கே இந்த நிலைமை என்றால் எதிரணியான இலங்கை அணியின் நிலைமை அதைவிட மோசம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு இந்த ஒரு பேட்ஸ்மேனை கட்டுப்படுத்த முடியாமல் இலங்கை பவுலர்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் திணறி வந்தனர். அதுவும் இவர் அரை சதம்தான் அதிவேகமாக அடித்தார் என்று நினைத்தால் அரை சதத்தை விட முழு சதம், அதன் பிறகு இரட்டை சதம் என, அதன் பிறகு முச்சதம் என இப்படியாக புயல் வேகத்தில் அதிரடியாக சதங்களை கடந்து வந்தார். அதற்கு காரணம் 10 பந்துகளை இவர் எதிர்கொள்கிறார் என்றால் அதில் 6 சிக்சர்கள் 3 பவுண்டரிகள் என சராசரியாக அடித்து விடுகிறார். இதன் காரணமாக ஒரு கட்டத்தில் இவர் மட்டுமே இந்த போட்டியில் 38 சிக்சர்கள் வரை விளாசி, எப்படி 38 சிக்சர்கள் வரை விளாசி, அதுவும் டெஸ்ட் போட்டியில் ஒரே இன்னிங்ஸில் இப்படி ஒரு காட்டுத்தனமான பேட்டிங்கை செய்து ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களையும் இவர் பக்கம் திரும்ப வைத்து விட்டார். மேலும் இந்த போட்டியில் இவரை தவிர மற்ற இந்திய பேட்ஸ்மேன்கள் மொத்தமாக சேர்ந்து 12 சிக்சர்கள் வரை சரியாக அடித்திருந்தனர். ஆகவே இவர் அடித்த 38 சிக்சர்களையும் சேர்த்தால் இந்த ஒரே இன்னிங்ஸில் மொத்தமாக இந்திய அணி 50 சிக்சர்களை வரை விளாசியிருக்கிறது. ஆக மொத்தம் இந்த ஒரு டெஸ்ட் போட்டியில் முதல் இன்னிங்ஸிலேயே இந்திய அணி 652 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. இதில் இந்த இளம் வீரரான மானவ் என்ற வீரர் மட்டுமே 343 ரன்கள் வரை எடுத்திருந்தார். கிட்டத்தட்ட இந்த போட்டியில் மற்ற அனைத்து வீரர்கள் எடுத்த ரன்களை காட்டிலும் இவர் தனிநபராக எடுத்த ரன்கள் என்பது அதிகமாகும். அப்படி ஒரு விஸ்வரூப ஆட்டத்தை இந்த போட்டியில் இவர் வெளிப்படுத்தியிருந்தார். மேலும் இந்த தொடரில் அதிகாரப்பூர்வ இந்திய அணி வீரர்களின் பட்டியலிலும் இவர் இணைந்திருக்கிறார். ஆகவே இந்த இலங்கைக்கு எதிரான அதிகாரப்பூர்வ தொடர்களிலும் இவருடைய பேட்டிங் என்பது எப்படி இருக்கப் போகிறது என்பதை ரசிகர்கள் அதிக ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் எது எப்படியோங்க, நமக்கு இப்போது டெஸ்ட் போட்டியில் சூரியவன்சி கிடைத்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். சூரியவன்சி என்று சொல்வதை விட சூரியவன்சியை மிஞ்சும் அளவுக்கான ஒரு பேட்ஸ்மேன் கிடைத்துவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி ஒரு அதிரடி மன்னனை எப்படி ஐபிஎல்லில் எந்த அணிகளும் எடுக்கவில்லை என்பதுதான் இதுவரை புரியாத புதிராகவும் இருக்கிறது. ஏனென்றால் இவர் என்னதான் இப்படி ஒரு ஆட்டத்தை டெஸ்ட் போட்டி ஒன்றில் ஆடியிருந்தாலும் இவர் ஆடிய விதம் என்பது T20 போட்டிகளையே மிஞ்சும் விதத்தில்தான் இருந்தது. ஆகவே இதற்கு முன்பு இவரை ஐபிஎல் அணிகள் தவறவிட்டிருந்தாலும் அடுத்த ஐபிஎல் ஏலம் என்று வரும்போது இவருடைய ஏலத்தொகை என்பது கண்டிப்பாக 20 கோடியை அசால்ட்டாக கடந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்திய டெஸ்ட் அணிக்கு கிடைத்திருக்கும் இந்த புதிய அசாகாய மன்னனான அதிரடி புயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.